செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் மக்களிடையே பெற்றுள்ள வரவேற்புகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வேலை நாட்களை அதிகரித்துள்ளது மிகுந்த பயனளிக்கும் வகையில் உள்ளதாக வேலூர் மாவட்ட மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை முழுமையாக வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் தேசிய இலக்குடன் மத்திய அரசு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மாற்றி அமைத்தல், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பொருளாதார சமநிலை, விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆதரவு, ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என அனைத்திலும் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை சாலை, நீர் தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகள், கிராமப்புற மக்களின் கல்வி, சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமங்களின் பொருளாதாரமும் மேம்பாடு அடையும். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி வழங்கப்பட்டதற்கு வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினர் வரவேற்றுள்ளனர். இது குறித்து கீழாளத்தூர் கிராமத்தில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மற்றும் அந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் தங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது, என் பேர் அஞ்சலி தேவி. நான் கீழாளத்தூர் கிராமத்துல வசிக்கிறேன். இத்தனை நாள் எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்துருந்தேன். இப்ப 125 நாள் ஆக்கியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் கூலி லேட்டா கொடுப்பாங்க. இப்போ வாரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. மேலும் நாங்க அந்த காசை வச்சு வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பெயர் வி.ஆர். சுரேஷ். கீழாளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறோம். கேவிக்குப்பம் வட்டம். இந்த 100 நாள் இருக்கிறது 125 நாளா ஆக்கியிருக்க இந்த ஸ்கீமுக்கு மிகுந்த வரவேற்பு. என்னுடைய மக்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும்ன்றதையும், அதே மாதிரி 100 நாள் இருந்தது 125 நாள்ன்றது காலகாலமா பேசிட்டே இருந்தமே தவிர நடைமுறையில் வராமல் இருந்தது. உடனடியா இப்போ நடைமுறையில் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாள் இருக்கிறது 125 நாள் மட்டும் இல்லாம வாரம் கூலி போடுறதா சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்துல எல்லாம் 3 மாசம் 2 மாசம்னா கூட கூலி வரல அப்படின்ற மாதிரி இந்த காலத்துல இப்ப நம்மளுக்கு வாரம் ஒரு முறை கூலி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறது மிகவும் வரவேற்கக்கூடிய தக்க அம்சமா இருக்குது. அதே மாதிரி 100 நாள் இருந்தது 125 நாள் மட்டும் இல்லாம, அதாவது உள்கட்டமைப்பு, இந்த ரோடு போடுறதோ பில்டிங் கட்டுறதோ அந்த விஷயத்திலயும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய பேரும் மாத்திருக்காங்க. நம்மளுக்கு வாழ்வாதாரமா இந்த திட்டம் இருக்க போது இது ரொம்ப சிறப்பா நடத்தணுன்றதுக்காக இந்த பில் பாஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா நினைக்கிறோம். எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். மத்திய அரசுக்கு தேங்க்ஸ் சொல்லுகிறோம். கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தியிருப்பதின் காரணமாக கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. கீழாளத்தூர் கிராமத்திலிருந்து மோகன். எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திடும் வகையில் மத்திய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் என பொருள்படும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. திறன் குறைந்த உடல் உழைப்பு பணிகளை செய்ய முன்வருவோருக்கு ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்களுக்கு ஊதிய வேலைவாய்ப்பிற்கான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை வழங்குவதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்கிற தேசிய தொலைநோக்கு பார்வை என்ற இலக்கு நிச்சயம் சாத்தியமாகும். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் நிலவிய குறைபாடுகள் இதில் சரி செய்யப்பட்டுள்ளது. விவசாய பணிகளுக்கு சரியான ஆட்கள் கிடைப்பதில்லை என்கிற குறையை ஜி ராம்ஜி திட்டம் போக்கியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் நிலவிய முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள ஜி ராம்ஜி திட்டத்தில் முழு செயல்பாடுகளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கண்காணிக்கப்படும் என்கிற அறிவிப்பு வரவேற்புக்குரியது என்கிறார் வெள்ளக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அருண். மத்திய அரசு கவனத்தில் எடுத்து இப்போது புதியதாக ஏஐ டெக்னாலஜி மூலியம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜியை ஏற்படுத்தி இப்போ முறைகேடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அது ஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கி முறைகேடுகளை தடுக்கணும்,
உரிய பயனாளர்கள் வேலை செய்யணும், உரிய பயனாளர்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி அந்த முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்பதில் பாரத பிரதமர் அவர்கள் மிகுந்த கவனம் கொடுத்து இப்போ அந்த திட்டத்தை வந்து கொண்டாந்து மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. சிறு விவசாயிகளுக்கான மனக்குறையை நீக்கி சரியான வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் விவசாய பணிகளுக்கான வாய்ப்பையும் ராம்ஜி திட்டம் வழங்கியுள்ளதாக கூறுகிறார் விவசாயி தங்கவேல். சிறு விவசாயம் இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாய பற்றாக்குறை, ஆட்பற்றாக்குறையினால சிறு விவசாயமும் அதிகமாக பயன்படுத்த முடியல. அதனால் பாரத பிரதமர் 100 நாள் வேலைத்தை 124 வேலையை கொடுத்து அந்த சீசனுக்கு 60 நாள் வேலையை ஒதுக்கி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக செய்ததுனால மிக்க நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க விக்சித் பாரத் ராம்ஜி சட்டம் கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நோக்கமாக கொண்டுள்ளது. அதிக வேலைவாய்ப்புகள் மூலம் கிராமப்புற குடும்பங்களின் பொருளாதாரம் உயர்வது உறுதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சுதந்திர போராட்ட வீராங்கனையும் சமூக செயற்பாட்டாளருமான பார்வதிகிரி அவர்களின் 100வது பிறந்த தினம் அடுத்த மாதம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அன்னாருக்கு பிரதமர் தமது மன் கி பாத் உரையில் புகழாரம் சூட்டியுள்ளார். குஜராத்தில் உள்ள இந்திய மருத்துவ சங்கம் நடத்தும் 100வது அகில இந்திய மருத்துவ மாநாட்டில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரையாற்றினார். நிமோனியா மற்றும் இதர நோய் தொற்றுகளுக்கு எதிரான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையை மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். ஆந்திர மாநிலம் நரசபுரத்தில் சரிகை கைவினை கலைஞர்களை போற்றும் விதமாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமரின் மன் கி பாத் உரையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியின் 2ஆம் பதிப்பகத்தை போற்றும் விதமாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.